ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ரிஷி சேமியா கேட்டான். உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு பண்ணிட்டேன் நான். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு, அப்புறம் ரிஷிக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு V3யோட சித்வாவோட தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரிஷி எல்லாம் குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறான். உட்காந்து ஏதோ விளையாடிட்டு தான் நோண்டிகிட்டு இருந்திருக்கான். சரி விளையாடிட்டே இருக்கான். சரி போடா ரிஷி, சாமிக்கு போய் பூ வைன்னு சொன்னேன். 2-3 பூ வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதை பிச்சுட்டு, அதுவும் மூடே சரியில்லை அவனுக்கு. காலையில் மூடோட்லேயே இருந்தான். ஏதோ மூடோட்லேயே இருந்துட்டு எல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சாச்சு. சாமிக்கிட்ட வச்சுட்டு, சரி ரிஷி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. சரி சாமி ஏதோ சாமிக்கு வெய் அப்படின்னு ஏதோ ஒன்று சாமிக்கு வச்சான். வச்சதுக்கப்புறம் பூ காஞ்ச பூ அதாவது சாமி கோயிலில் வாங்கியிருந்தேன். வாங்கி கோயிலில் போட்டிருந்தேன். அந்த பூ 2 நாள் வெளியில் வச்சுருந்தேன். வச்சுட்டு சரி கவரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு சொன்னார். அதனால் கவரில் போட்டேன். அப்புறம் ரிஷிக்கு விபூதி போட்டு விட்டேன். அப்புறம் தலையை பார்த்தீங்கன்னா, தலையை குச்சி மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தது. அவனை சரி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரிஷிக்கு கடலையும் கிரேப்ஸு ட்ரை கிரேப்ஸும் போட்டு வச்சாச்சு. அப்புறம் தண்ணியை ரொப்பிக்க சொன்னேன் ரிஷியை. அவனை போய் தண்ணியை ரொப்பிக்கிட்டான். ரொட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு கிளம்பி போயிட்டான். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிங்கமாக